டாக்டர் ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு காலையில் வந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திருப்பீங்க. நீங்க சாத்தனூர் அணையை வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டதோட விலை 2 மணி அளவுல திறந்து விட்டது, முன்னறிவிப்பின்றி திறந்து விட்டது தான் இந்த அழிவுக்கு காரணம். 9 வருடங்களுக்கு முன்பு ஜெயலலிதா உடல்நலம் குன்றி இந்த போது சமரபாக்கம் ஏரியை திறக்காம விட்டாங்க, ஒரே நேரத்தில் திறந்தாங்கன்னு பழைய கதையை பேசி வண்டியை ஓட்டுறீங்களே. இன்னைக்கு உங்க ஆட்சி நடந்த இந்த அவலத்துக்கு என்ன காரணம், யார் பொறுப்பேற்கணும்? ராமதாஸ் தெளிவா ஒரு கேள்வியை, துல்லியமான ஒரு கேள்வியை, கூர்மையான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சரியான எதிர்கட்சியை எழுப்பியிருக்காருன்னு சொல்லலாம். சரியான எதிர்கட்சியை எழுப்பியிருக்கிறார். எடப்பாடியை விட சிறந்த எதிர்கட்சியாக ராமதாஸ் செயல்படுகிறார். ஒரு நிமிடம் அந்த கன அடி தண்ணீர் வந்து ஒரு நிமிடத்திற்கு வந்து 1 லட்சம் கன அடி திறக்கணும்னா 2 லட்சம் கன அடியை திறந்திருக்காங்க. முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்ததோட விளைவு தான் இன்னைக்கு வந்து பல மாவட்டங்கள் வந்து திக்குமுக்காடி கொண்டிருக்கிறாங்க. முன்னறிவிப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லி சில திமுக அவங்க அப்படிதாங்க பேசுவாங்க. ராமதாஸ் புள்ளிவிவரத்தோடு சொல்லுகிறார். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை துல்லியமாக அறிக்கை விடுறதுல ராமதாஸுக்கு இணை ராமதாஸ் தான். ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட்டை, டு த பாயிண்ட், புள்ளி விவரங்களை ரொம்ப துல்லியமாக எடுத்து வச்சு அறிக்கைகளை கொடுப்பார். சரியா ஃபோக்கஸ்டாக அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் ராமதாஸ். 86 வயதிலும் அவருடைய பூர்த்த மதிநுட்பம் வியக்கத்தக்கது. அவர் வந்து இன்னைக்கு காலையில் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட், இந்த கடந்த 4 நாட்களாக தமிழகத்தில் பெய்து வரக்கூடிய பெருமழையில எந்த அளவுக்கு மாநிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட், டாக்டர் ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட் தான் துல்லியமாக எடுத்து இயம்புகிறது. புவர் மேனேஜ்மெண்ட், அதிகாரிகளே களத்துல இல்ல, முன்னறிவிப்பு இல்லாம அணையை திறந்திருக்காங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு சால்ஜாப்பு பண்றாங்க. துரைமுருகனை விட்டு ஒரு அறிக்கை, திமுக செய்தி தொடர்பாளர்களை விட்டு ஒரு அறிக்கை, வழக்கம் போல தனி மனித தாக்குதல், ராமதாஸ் இழிவுபடுத்துறது. இந்த கேவலமான திமுகவுக்கு உரிய கேவலமான காரியங்கள் அவங்க இறங்கியிருக்காங்க. பிரச்சனை சீரியஸா இருக்குது. சென்னை தப்பிச்சிச்சு. போன தடவை சென்னை சந்திச்சிருச்சு மழை வெள்ளத்துல, உங்களால சமாளிக்க முடியல. இந்த தடவை நீங்க ஒட்டுமொத்த கவனத்தையும் சென்னையில போட்டீங்க. மழை சென்னையில பெய்யல, அதனால நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. சென்னைக்கு வெளியில பல மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி எல்லாம் சந்தி சிரிக்கும். அந்த மழைக்கு பிந்தின நடவடிக்கையில கோட்டை விட்டு நிக்கிறாங்க. அதிகாரிகளே இல்லைன்றாங்கல்ல, மக்கள் வந்து யாருமே எங்களை எட்டி பார்க்கலன்றாங்க.